உடலை சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள உலகளவில் பெரும்பாலானோர் குடிக்கும் ஒரு பானம்தான் காஃபி. சொல்லப்போனால் உலகில் காஃபி பிரியர்கள் தான் ஏராளம். காஃபியை விரும்பி குடிப்பவர்கள் பலரும் காலையில் எழுந்ததும் ஒரு கப் காஃபியுடன் தான் அன்றைய தினத்தை தொடங்குவார்கள். நீங்களும் அப்படி காஃபி பிரியரா? ஆனால் காஃபி உடலுக்கு நல்லது என்று ஒரு புறம் கூறினாலும் அது கெடுதலையும் விளைவிக்க கூடியது என்ற கருத்தும் உள்ளது. உங்களுக்கு காஃபி குடிப்பது குறித்து பல கேள்விகள் மனதில் எழுந்திருக்கலாம். இது பற்றி பிரபல டாக்டர் ஒருவர் கூறுகையில், காலை உணவின் போது காஃபி குடிக்க ஏற்ற ஒரு நல்ல பானம்தான். அதுவும் இதை வெறும் வயிற்றில் குடிக்காமல் புரோட்டீன் அல்லது ஆரோக்கியமான கொழுப்புகளுடன் சேர்ந்து குடிக்கும்போது மிகவும் சிறந்தது. காஃபியை மிதமான அளவில் குடித்தால் அது கொழுப்பு, கல்லீரல் மற்றும் ஃபைப்ரோசிஸ் அபாயத்தை குறைக்க உதவி புரியும். காஃபியானது மறைமுகமாக உடல் பருமன் அல்லது தொப்பையை குறைக்க உதவுகிறது. ஏனெனில் இது குறுகிய காலத்தில் பசி உணர்வை குறைக்கிறது மற்றும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துகிறது. காஃபியில் ஃபில்டர் காஃபி தான் மிகவும் சிறந்தது. வயிறு உபசம் அல்லது அசிடிட்டியை பொறுத்தவரை காஃபியின் விளைவானது தனி நபர்களை பொறுத்தது. காஃபியை வெறும் வயிற்றில் குடித்தாலோ அல்லது சென்சிட்டிவ் உள்ளவர்களோ குடித்தால் நிலைமை மோசமாகும். காஃபிக்கும் குறைந்த புற்றுநோய் அபாயத்திற்கும் தொடர்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவும் இது கல்லீரல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. பெரும்பாலானோருக்கு ஒரு நாளைக்கு 1 முதல் 3 கப் காஃபியை குடிப்பது பொருத்தமானதாக இருக்கும். காஃபியை தூங்குவதற்கு குறைந்தது 6 முதல் 8 மணி நேரத்திற்கு முன் குடிப்பது சிறந்தது என்று டாக்டர் கூறியுள்ளார்.